ஃபர்ஸ்ட் விஜய் காலில் விழுந்தாரு, உதவி பண்ணாருன்னு சொல்றீங்க. நான் இல்லைன்னு சொல்றேன். அவர் காலிலே விழலை. மக்கள்லாம் அவரை செம்ம அடி அடிச்சாங்க. உள்ள 2-3 பேர் விஜய் செருப்பால் அடிச்சாங்க. தெரியுமா? இது எப்படி நாங்க நம்புறது? ஆதாரம் எங்களுக்கு வந்த தகவலுங்க. நீங்க எப்படி சொல்றீங்க காலில் விழுந்தாரு? உங்களுக்கு தகவல் வந்துச்சுன்னா அது எப்படி நாங்க நம்புறது? எந்த தகவல் வச்சு நீங்க சொல்றீங்க காலில் விழுந்தாருன்னு? எங்களுக்கு இதுக்கும் சம்பந்தமே கிடையாது. சந்தேகப்படுறாங்களே சார். சந்தேகப்படல, நீங்க தான் செஞ்சீங்கன்னு சொன்னாங்க சோஷியல் மீடியா. அதுக்காக தானே அவங்க சிபிஐ விசாரணைக்கு போறாங்க. இப்போ சிபிஐ விசாரணை அவங்களுக்கு இல்ல. நான் கேக்குறது என்னன்னா, திமுக தான் செஞ்சதுன்னா நீ ஏன் காலில் விழுந்த? அப்படி பார்த்தா வந்துட்டு அமுதா திமுக தான் செஞ்சதுன்னு சொன்னா நீ ஏன் காலில் விழுந்த? நீ எதுவுமே செய்யல, தப்பே செய்யல. நான் தப்பு செய்யல, ஒருத்த காலில் போய் நான் விழுவேனா? நீங்க தப்பே செய்யல, ஒருத்தர் காலில் போய் விழுவீங்களா? விழ மாட்டீங்கல்ல. அப்ப இதுல என்ன தெரியுது? நீ செஞ்சதுதான் தப்புன்றது அட்லீஸ்ட் இப்பதான் நீ ஒத்துக்கணும். விஜய் மாதிரி கோழை மாதிரி, விஜய் கோழை மாதிரி ஓடி ஓடினு சொல்றீங்களா? தமிழ்நாட்டை இன்னொரு 50 வருஷம் பின்னாடி கூட்டு போயிடறாங்களோன்னு பயமா இருக்கு. நீங்க தாவேகா கட்சியாகட்டும் இருக்கட்டும், இல்ல விஜய் ஆகட்டும், ஒரு பொய்யை மீண்டும் 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 சொல்லி அந்த கோயபல்ஸ் தியரி மாதிரி ஒரு முன்னே ஆயிடாது. இது வந்து பீகாரோ இல்ல வந்து வட மாநிலமோ கிடையாது. ஒரு பொய்யை திருப்பி திருப்பி சொல்றதுனால இது உண்மையாயிடும் நினைச்சு நிறைய தலைவர்கள் தமிழ்நாட்டில் இருந்தாங்க. இருந்த இடம் தெரியாம போயிட்டாங்க. அதுக்கு பெரிய எக்ஸாம்பிள் யார் பாத்தீங்கன்னா அண்ணாமலை. வெறும் பொய்யை மட்டும் பேசுவாரு. என்ன சொன்னாரு? திமுகவினுடைய அறிவாலயத்தினுடைய செங்கலை ஒன்னொன்னா உருவன்னாரு. கடைசியில் என்ன ஆச்சு தெரியுமா? சாணி உருட்டிட்டு இருந்தாரு. அதே நிலைமை தான் விஜய்க்கும் வரும். உன்னோட பிளான்ல ஃபர்ஸ்ட் கரூர் இருந்துச்சா? 27ஆம் தேதி கரூர் இருந்துச்சா? திருவள்ளூர் வடசென்னை தான் இருந்துச்சு. நீ ஏன் கரூருக்கு மாத்தின? அதுக்கு இது வரைக்கும் தாவேகா சார்பில் யாருன்னா பதில் சொல்லியிருக்காங்களா? 27ஆம் தேதி எதுக்கு நீ கரூருக்கு மாத்தின சொல்றதுக்கு திராணி இருக்கா? அது என்ன, எதுக்காக நீ பண்ண? நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணல் பேசுவதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகி திருமிகு தினேஷ் வேலன் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். வாருங்கள், அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். மகாபலிபுரம்ல வந்து விஜய் அவர்கள் வந்து கரூரில் பாதிக்கப்பட்ட 40 பேருடைய குடும்பத்தினரையும் நேரடியாக அழைத்து வந்து அவர்களுடைய காலெல்லாம் விழுந்து அவர்களுக்கு நிதியுதவி செஞ்சதெல்லாம் கடந்த காலங்களில் நடந்துச்சு. திமுகவினர் இதை பற்றி பெரிதாக பேசவில்லை. எப்படி பார்க்குறீங்க இந்த விஷயத்தை? விஜய் எதுக்கு அரசியல் வந்தார்? நான் மாற்றத்தை கொண்டு வர போறேன்னு அரசியல் வந்தார். என்ன மாற்றத்தை கொண்டு வர போறேன்? தமிழ்நாட்டில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சரியில்லையா? ஊழலை ஒழிப்போன்னு சொல்றாரு. தமிழ்நாட்டில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சரியில்லையா? தமிழ்நாட்டில் மருத்துவம் சரியில்லையா? கல்வி சரியில்லையா? மனிதவள மேம்பாடு சரியில்லையா? என்ன சரியில்லைன்னு நீ சொல்லிட்டு நீ அரசியலுக்கு வந்து மக்களை திசை திருப்புற. இதை ஏன் திருப்பி சொல்றேன்னா, மக்களை, இளைஞர்களை நல்வழிப்படுத்தாம அரசியல் மோகத்தினாலேயும் தன்னோட திரை கவர்ச்சியை வச்சு மக்களை திசை திருப்பணும்னு நினைக்கிறீங்க. காரணம், இப்போ ரொம்ப சிம்பிளான விஷயம். ஒரு விஷயம் நடந்திருக்கு, அந்த விஷயத்துக்கு அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கொண்டு தான் சொன்னோம், வேற எதுவுமே சொல்லலை. அந்த விஷயத்துக்காக ஒரு கட்சியே ஒரு 30 நாள் காணாமல் போயிடுச்சு. நீங்கள் இது வரைக்கும் வரலாறுல, இந்திய வரலாற்றில் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஒரு விஷயம் நடந்துச்சு, ஒரு பெரிய இன்சிடென்ட் நடந்துச்சு, 30 நாளாக ஒளிஞ்சு 32 நாளாக ஒளிஞ்சிருந்து பிஜேபி சிக்னல் கொடுத்ததுக்கப்புறமா இப்போ கூப்பிட்டு மகாபலிபுரத்தில் பார்த்ததுக்கப்புறமா வெளில வராங்க. சரி, நீங்கள் கேட்ட மாதிரி மகாபலிபுரத்தில் பார்த்ததுக்காக என்ன சொல்கிறீங்க? ஃபஸ்ட்டு விஜய் காலில் விழுந்தார், உதவி பண்ணாருன்னு சொல்கிறீங்க. நான் இல்லைன்னு சொல்கிறேன். அவர் காலிலே விழலை. மக்கள்லாம் அவரை செம்ம அடி அடித்தாங்க. உள்ள 2-3 பேர் விஜய் செருப்பால் அடித்தாங்க. தெரியுமா? இது எப்படி நாங்கள் நம்புறது? ஆதாரம் எங்களுக்கு வந்த தகவலுங்க. நீங்கள் எப்படி சொல்கிறீங்க காலில் விழுந்தாரு? உங்களுக்கு தகவல் வந்துச்சுன்னா அது எப்படி நாங்கள் நம்புறது? எந்த தகவல் வச்சு நீங்கள் சொல்கிறீங்க காலில் விழுந்தாருன்னு? வெறும் தகவலை மட்டும் வச்சு ஒரு கட்சி இதனால ஓடுதுன்னா அது தமிழக வெற்றி கழகம். அவருடைய அப்பா முதற்கொண்டு அதெல்லாம் சொன்னாரு. யாரோட அப்பாங்க? விஜய் அவர்களுடைய அப்பா முதற்கொண்டு அதை சொன்னாரு. அதுவும் தகவல் தான் சொல்றீங்க. உங்க சைட்ல இருந்து இது வரைக்கும் அபிஷியலா அவங்க ட்விட்டர் ஹேண்டில் இருந்தோ இல்ல அந்த கட்சியில இருந்தோ இதை நாங்க செஞ்சிருக்கோங்க, இதை நாங்க பண்ணியிருக்கோம், இது வரைக்கும் அபிஷியலா எதனா வந்துச்சுங்களா? தகவல். அந்த தகவல் நல்லபடியா போச்சுன்னா அது அவங்களுக்கு அக்கௌண்டபிலிட்டி எடுத்துப்பாங்க. இல்ல அந்த தகவல் அவங்களுக்கே ரிவர்ஸ் ஆச்சுன்னா இது நாங்கள் சொல்லலை, அது ஏதோ ஃபேக்கான தகவல்னு சொல்லி முடிச்சிடுறீங்க. இதையே ஒரு வாடிக்கையாக வச்சு மக்களை திசை திருப்பாதீங்கன்னு சொல்கிறோம். மக்களுக்கு விஜய் காலில் விழுந்தார், விஜய் வந்து அவங்க கண்ணீர் விட்டு மல்கினார். சரி, கண்ணீர் விட்டு மல்கினார், நீ தான் தப்பே செய்யலையே. திமுக தான் வந்து ஸ்ப்ரே அடிச்சுது, திமுக தான் கூட்ட நெரிசலில் கத்தியை வச்சு கிழிச்சுது, ஆம்புலன்ஸை விட்டுது அப்படின்னு எவ்வளோ கட்டுக்கதையில் சொன்னீங்க. கொஞ்சம் கொஞ்சம் கட்டுக்கதையில் சொன்னீங்க. திமுக தான் இதை செஞ்சதுன்னே சொன்னீங்க. எங்களுக்கு இதுக்கும் சம்பந்தமே கிடையாது. சந்தேகப்படுறாங்களே சார். சந்தேகப்படல, நீங்க தான் செஞ்சீங்கன்னு சொன்னாங்க சோஷியல் மீடியா. அதுக்காக தானே அவங்க சிபிஐ விசாரணைக்கு போறாங்க. இப்போ சிபிஐ விசாரணை அவங்களுக்கு நான் கேக்குறது என்னன்னா, திமுக தானே செஞ்சது, செந்தில் பாலாஜி தானே செஞ்சாருன்னு சொன்னீங்க. தைரியம் இருந்தா இதை கோர்ட்ல நீ சொல்லியிருக்கணும். அதை சொல்லலை, இது விபத்துன்னு சொன்ன. அதை தாண்டி
திமுக தான் செஞ்சதுன்னா நீ ஏன் காலில் விழுந்த? அப்படி பார்த்தா வந்துட்டு அமுதா திமுக தான் செஞ்சதுன்னு சொன்னா நீ ஏன் காலில் விழுந்த? நீ எதுவுமே செய்யல, தப்பே செய்யல, நான் தப்பு செய்யல, ஒருத்தன் காலில் போய் நான் விழுவேனா? நீங்க தப்பே செய்யல, ஒருத்தன் காலில் போய் விழுவீங்களா? விழ மாட்டீங்கல்ல. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? நீ செஞ்சதுதான் தப்புன்றது அட்லீஸ்ட் இப்பதான் நீ ஒத்துக்கணும். சம்பவம் நடந்த உடனே ஏன் அதிகாரிகள்லாம் வந்து இப்ப பேட்டி கொடுக்கறது? இப்ப அமுதா ஐஏஎஸ் போன்றவங்க எல்லாம் எதுக்கு வந்து பேட்டி கொடுத்தாங்க? எதுக்கு செந்தில் பாலாஜி அவசர அவசரமா பேட்டி கொடுத்தாரு அப்படின்லாம் கேட்கறாங்களே அவங்க எல்லாம். செந்தில் பாலாஜி யாருங்க? செந்தில் பாலாஜி யாரு? அந்த ஊரினுடைய சட்டமன்ற உறுப்பினர். அந்த ஊர்ல அந்த மாவட்ட கழக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த கரூரினுடைய மாவட்ட கழக செயலாளர். அவர் இதெல்லாம் நடந்துச்சுன்னு ஒன்றா சொன்னார். அவர் சொன்னதில் ஏதோ ஒரு தப்புங்க, அவர் சொன்னது தப்புங்கன்னு நீங்கள் சொல்ல முடியுமா? அவர் ஃபுட்டேஜோட காமிச்சார். எங்க அவர் இருக்கிற இடத்துல இருந்து 10 நிமிஷம் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இருக்கிற இடத்துக்கு அவர் போலனா தான் தப்பு. அவர் போனாருன்றதை நீங்கள் கேள்வி கேட்குறது அது முறையே கிடையாது. அமுதா ஐஏஎஸ் கொடுத்தாங்க, அவங்க கொடுக்காம வேற யார் கொடுப்பா? நீ வந்து பொய்யை சொல்லிக்கிட்டே இருப்ப. மக்களை பதட்ட நிலையில கேட்கறாங்க. என்ன அவசரம்? 2 நாள் கழிச்சு 1 நாள் கழிச்சு கொடுத்த அவசரம் உடனே எப்படி வந்து கொடுக்குறாங்க? ஒரு நாள் கொடுக்கல, ஏன் செஞ்சான்னு கேட்கறதுல நீங்க வந்து அதை எப்படி நீங்க தப்புன்னு சொல்லுவீங்க? ஏன் செய்யலைன்னா தான் நீங்க தப்புன்னு சொல்லணும். ஒருத்தவங்க கரெக்டா செஞ்சிருக்காங்க, செந்தில் பாலாஜி ஆகட்டும், அரசு அதிகாரிகளாகட்டும், முனைப்பா செயல்பட்டதன் விளைவு தான் இது 41 நின்றுச்சு. இல்லைன்னா இது இன்னும் அதிகமாக இருக்குன்னு சொல்றாங்க. நீங்க ஏன் செயல்பட்டாங்க, இது செயல்பட்டதுக்கான காரணம் என்னன்னு சொன்னா அதை தடுக்கணும், மக்கள் பக்கம் நிற்கணுன்றதான். விஜய் மாதிரி கோழை மாதிரி ஓடினு சொல்றீங்களா? அவர் கோழை மாதிரி ஏர்போர்ட்ல ஓடினார்ல, மக்கள் கேட்கும் போது ஓடினார்ல, ரிப்போர்ட்டர்ஸ் கேட்கும் போது ஓடினார்ல, மக்கள் பக்கம் நின்னாரா? வெளியில வந்தாரா? பத்திரிகையாளர்களுக்கு கேட்கறதுக்கு உரிமை இருக்குது அப்படின்னா அதை மறுக்கிறதுக்கு எங்களுக்கு உரிமை இருக்குன்னு சொல்றாங்களே தாவேக்காவுடைய ஆதரவாளர்கள். நீ மறுத்துட்டு போ. இப்போ உங்ககிட்ட மைக்கை நீட்டி ஏங்க இந்த கேள்வி கேட்குறேன், இல்லைங்க எனக்கு என்கிட்ட பதில் இல்லைன்னு சொல்லிட்டு போ. அப்படி சொல்லலையே விஜய். ஓடினாருங்க, கோழை மாதிரி ஓடினாரு. 32 நாளாக ஒளிஞ்சிருந்து இப்போ கூட பாருங்க, அவங்களோட அஃபிஷியல் ஸ்போக்ஸ் பர்சன் யாருமே வெளியில வரல. இப்போ கூட அஃபிஷியலாக அவங்க பொதுச் செயலாளர் பேசல. அஃபிஷியலாக இருக்கிற 2ஆம் கட்டத்தில் 3ஆம் கட்டத்தில் யாரும் இதை பற்றி கமெண்ட் பண்ணல. இவங்களுக்கு ஆதரவாக லெட்டர் பேட் கட்சிகளை வச்சு, இப்போ புதுசாக ஆரம்பிச்சிருக்க கட்சிகளை வச்சு அவங்களுக்கு ஆதரவாக காசு கொடுத்து பேச வைக்கிறாங்க. விவாதங்களில் பாருங்க, இவங்களுக்கு கூட ஆதரவு விஜய் ஆதரவுன்னு சொல்லிட்டு தாவேக்கா ஆதரவுன்னு சொல்லிட்டு பேசுவாங்களே தவிர அஃபிஷியல் ஸ்போக்ஸ் பர்சன் யாருமே பேசல. இது என்னன்னா அவங்கள ஒரு கமெண்ட் பாஸ் பண்ண விடுறது. ஃபார் அன் எக்ஸாம்பிள், இது வந்து காலில் விழுந்தார், அவர் மன்னிப்பு கேட்டார், அவர் வந்து ரொம்ப புனிதர், அவர் வந்து தேவ தூதர்னு சொல்லிட்டு ஒரு விவாதங்களில் பேச வைக்கிறது. பேச வச்சோன்னா அது வந்து எங்கேருந்து உங்களுக்கு விஷயம் வந்துச்சுன்னு கேட்டால் அவர் சொன்னார். அந்த விஷயம் அவங்களுக்கு நல்ல விதமாக போச்சுன்னா தாவேக்காவுடைய கருத்துன்னு சொல்லிடுறது. இதுவே அது உங்களுக்கு அது ரிவர்ட் ஆயிடுச்சுன்னா இல்லைங்க அது அவர் சொந்த கருத்துங்க, அவர் எங்களுக்கு ஆதரவு தெரிவித்தார். இந்த கீழ்த்தனமான அரசியலை பண்ணி எங்களுக்கு உண்மையிலே சொல்லணும்னா அந்த பசங்களை பார்த்து எங்களுக்கு பாவமாக இருக்குது. சின்ன இன்ஃப்ளூயன்சர்ஸை ரொம்ப ரொம்ப தமிழ்நாட்டை இன்னொரு 50 வருஷம் பின்னாடி கூப்பிட்டு போயிடுவாங்களான்னு பயமாக இருக்குது. நீங்கள் தாவேக்கா கட்சியாகட்டும் இருக்கட்டும், இல்லை விஜய் ஆகட்டும், ஒரு பொய்யை மீண்டும் சொல்லி அந்த கோயபல்ஸ் தியரி மாதிரி ஒரு முன்னே ஆயிடாது. இது வந்து பீகாரோ இல்லை வந்து வட மாநிலமோ கிடையாது. சரி, அங்கே நான் இதை ஏன் அப்படி சொல்கிறேன்னா, அங்கே இருக்க லிட்ரேசி ரேட்டை வச்சு சொல்கிறேன். ஒரு பொய்யை திருப்பி சொல்கிறனால இது உண்மையாகிடும்னு நினச்சி நிறைய தலைவர்கள் தமிழ்நாட்டில் இருந்த இடம் தெரியாமல் போயிட்டாங்க. அதுக்கு பெரிய எக்ஸாம்பிள் யார் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை. காரணம், பொய்யை மட்டுமே பேசி கோயபல்ஸ் தியரி தான் அவர். வெறும் பொய்யை மட்டும் பேசுவார். என்ன சொன்னார்? திமுகவினுடைய அறிவாலயத்தினுடைய செங்கலை ஒன்னொன்னா உருவன்னார். கடைசியில் என்ன ஆச்சு தெரியுமா? சாணி உருட்டிட்டு இருந்தார். அதே நிலைமை தான் விஜய்க்கும் வரும். ஆனா விஜய்க்கு அப்படி ஒரு நிலைமை வரும்னு நீங்க சொல்றீங்க. ஆனா விஜய்க்கு ஆதரவான மனநிலையில தான் மக்கள் இருக்கிறாங்கன்னு இன்னொரு பக்கம் சொல்றாங்க. அப்ப இதுல எதை நாங்க நம்புறது? அதுதான் திருப்பி சொல்றோம். ஆதரவு என்ன ஆதரவு? எந்த மக்கள் ஆதரவா இருக்காங்க? பெய்டு ரிவ்யூவர்ஸ் காசு கொடுத்து உங்களுக்கு ஆதரவா பேச வைக்கிறதுக்கு ஒரு 10 பேர் இருப்பான் பார்த்தீங்களா, அவன் மட்டும் தான் ஆதரவா இருக்கான். கொஞ்சம் மனதில் ஈரம் உள்ளவன். இது வரைக்குங்க எல்லாமே விஜய் மக்கள் இதை பண்ணிட்டாங்க, திமுக இதை பண்ணிடுச்சுன்னு சொல்றீங்கல்ல. 8:45 வர வேண்டிய விஜய் ஏன் இங்க இருந்து 8:45 கிளம்பினார்ன்ற பதில் இதே கேள்வி கேட்பீங்க. அந்த ஒரு கேள்விக்கு இது வரைக்கும் எவனா பதில் சொன்னானா? அந்த ஒரு கேள்விக்கு இது வரைக்கும் யாரான பதில் சொன்னீங்களா? நீங்களாம் பதில் சொன்னீங்களா? 8:45 நாமக்கல்ல இருக்க வேண்டிய விஜய் சென்னையிலேருந்து 8:45 ஏன் கிளம்பினார்? அவருக்கு ஆதரவாக பேசுகிற கைக்கூலிகள் கூட இதுக்கு இது வரைக்கும் பதில் சொல்லலை.
அதே மாதிரி இன்னொரு பொய்யை திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கீங்க. 3 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் தான் நாங்கள் பர்மிஷன் கேட்டோம், 3 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் தான் பர்மிஷன் கரூரில் கேட்டோன்ற பொய்யை மீண்டும் 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 சொல்லிட்டே இருக்கீங்க. அப்புறம் பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் யாரு? உங்கள் கட்சி இல்லையா? திமுகவா அவர் இல்லை அதிமுகவா? புஷி ஆனந்த் தாவேக்கானோட பொதுச் செயலாளர் தானே. அவர் தானே சொன்னார் 12 மணிக்கு விஜய் வருவாருன்னு சொன்னார்ல. அவங்களோட ட்விட்டர் ஹேண்டில் போட்டாங்களா இல்லையா? அஃபிஷியல் ஹேண்டில் போட்டாங்களா இல்லையா? 12 மணிக்கு விஜய் வருவார்னு போட்டாங்களா? அப்படி யார் பொய் சொல்றது? யாரை மக்களை திசை திருப்புறது? யார் திருப்பி திருப்பி பொய் பேசி திமுக மேல ஒரு அஜெண்டாவை எதுக்கு நீங்க செட் பண்றீங்க? பொய்யான அஜெண்டாவை செட் பண்றீங்க. சரி, அதே மாதிரி நீங்க இன்னொரு கேட்டீங்க, நாமக்கல்ல வந்து அவங்களுக்கு பர்மிஷன் தரல, கரூர்ல பர்மிஷன் தரல, மண்டபத்துக்கு நீங்க தடை விதிச்சீங்கன்னு சொன்னீங்க. அப்போ மகாபலிபுரம் மட்டும் தான் பாகிஸ்தான்லயா இருக்கு? மகாபலிபுரம் எங்கக்கா இருக்கு? தமிழ்நாட்டில் தான் இருக்கு. பனையூர்ல இருந்து 25-30 கிலோமீட்டர் தாங்க. உனக்கு கன்வீனியன்ட்டா வேணும், நீ ரொம்ப தூரம் டிராவல் பண்றதுக்கு முடியலன்றதுக்காக பக்கத்துல வச்சுக்கிட்ட. கரூர் போறது உனக்கு பயம். நீ செஞ்ச பாவம் அத மாதிரி, நீ செஞ்ச தப்பு அத மாதிரி. சார், கரூர்ல பாதிக்கப்பட்டவங்களே விஜய்க்கு ஆதரவா இருக்கும்போது யாருக்கு ஆதரவா இருக்கா? ஏங்க, அந்த வீடியோ 3 பேர் பேசின வீடியோ பார்த்தேன். உங்களுக்கே மனசாட்சி இருந்து என் வீட்டில் ஒரு இழப்பு இறந்து நான் அப்படி பேச மாட்டேங்க. என் வீட்டில் அது எவ்வளோ கோடி கொடுத்தாலும் சரி, நான் அப்படி பேச மாட்டேன். காசு வாங்குறதுக்கு முன்னாடி அவங்க என்ன பேசினாங்க, நான் அவங்கள வந்து தப்பாவோ மக்களை தப்பாவோ அவங்கள தப்பாக சித்தரிக்கிறதுக்கு எனக்கு உண்மையிலே வருத்தமாக இருக்குது. அவங்க காசு வாங்குறதுக்கு முன்னாடி ஒருத்தர் லேட் பண்ணியிருந்தார் தலையை. அவர் என்ன பேசினார்? இதே விஜயை திட்டினார். அவர் டைமுக்கு வந்து இந்த பிரச்சனை ஆயிருக்காது, அவர் கரெக்டாக வந்தால் இந்த பிரச்சனை ஆயிருக்கான்னு சொன்னார். அதே மகாபலிபுரம் போயிட்டு வந்து என்ன சொன்னார்? நான் என்ன சந்தேகிக்கிறேன்னா, எனக்கு வந்த தகவல் விஜய் அவங்க காலெல்லாம் விழுந்தது இல்லை அழுதாருன்னு சொல்கிறது பொய். அவங்க செம்மையாக அடிச்சிருக்காங்க. இவர் வந்து அவங்கள எல்லாரையும் மிரட்டியிருக்காரு. என்ன மிரட்டியிருக்காருன்னா, சிபிஐ வழக்கு வரும்போது சிபிஐலேருந்து அவங்க யாராவது விசாரிச்சாங்கன்னா நீங்கள் என்ன காட்டி கொடுத்துடாதீங்க, திமுக அரசு தான் நீங்கள் சொல்லணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இன்னும் 10 லட்ச ரூபா தரதா வாக்குறுதி கொடுத்துருக்கதா சொல்கிறாங்க. நீங்கள் அப்படி தான் எங்களுக்கு தகவல் வந்திருக்கு. இப்போ விஜய் அவர்கள் வந்து அவருடைய தலைமையில் வந்து நிர்வாக குழு கூட்டம் நடந்து முடிஞ்சிருக்குது. இப்போ அடுத்து பொதுக்குழு கூட்டம் நடத்த போகிறதா சொல்கிறாங்க. அதில் கரூரினுடைய சம்பவத்துக்காகவும் அப்புறம் எஸ்ஐஆருக்கு எதிராகவும் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள போவதா அவங்க சொல்கிறாங்க. அப்போ அதெல்லாம் நம்ம எப்படி பார்க்குறது? அவங்களும் எஸ்ஐஆருக்கு எதிராக தானே இருக்கிறாங்க. சார், நீங்கள் தமிழ்நாட்டின் போக்கு என்னவோ நீங்கள் அப்படி இருக்கணுன்றது தான் எல்லா கட்சியினுடைய ஆசையும். நீ அப்படி தான் இருக்கணும்னு சொல்கிறோம். நீ பிஜேபிக்கு போய் அடிவருட இருக்காத, அவங்க பின்னாடி நீ போவாத. அவன் தமிழ்நாட்டுக்கு தீங்கு எங்க போறாங்க? அதெல்லாம் பாசிச சக்திகளோடு ஒருபோதும் கூட்டணி இல்லைன்னு சொல்றாங்களே. அவங்க யார் சொன்னது? அதுவும் உங்களுக்கு வந்த தகவல் ஆதரவாளர்கள் சொல்றாங்க. ஆதரவாளர்கள் அபிஷியலா இது வரைக்கும் அவங்க சைடுல இருந்து அத மாதிரி வரல. அந்த கரூர் இன்சிடென்ட்க்கு அப்புறமா நீங்க தாவேகா சைடுல இருந்து பிஜேபி எங்களோட அவங்களுக்கு திராணி இருந்தா, விஜய்க்கு தெம்பு இருந்தா இப்போ சொல்லுங்க. பிஜேபி தான் எங்களோட கொள்கை எதிரி தைரியம் இருந்தா விஜய் சொல்லுங்க. சொல்ல மாட்டார். கரூர் இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் அவங்களோட ஸ்டாண்ட் அப்படி தான் இருக்குது, பிஜேபி பக்கம் தான் இருக்குது. டெல்லிக்கு போய் ஆதவர்ஜனா பேசினதுக்கு அப்புறம் தான் இங்கே வெளியே தலை காட்ட ஆரம்பித்தாங்க. அவங்க சிபிஐ வழக்கு மாறினதுக்கு அப்புறம் தான் ஒருத்தனா எட்டி பார்க்க ஆரம்பித்தான். ஏங்க, நீங்கள் அவ்வளோ விஷயம் ஒன்றுன்னா ஒரு விஷயமா நீங்கள் சொல்லிக்கிட்டே வரீங்க. விஜய் வந்து தமிழ்நாட்டுக்கு எஸ்ஐஆருக்கு ஆதரவு கொடுக்குறாரு, நான் எதிராக இருக்கிறாரு, நான் வந்து எதிராக இருக்காரு இல்லை ஆதரவாக இருக்காரு. அதெல்லாம் தாண்டி நீ ஃபஸ்ட்டு வெளியில் வா, மக்களை போய் சந்திச்சு பேசு. நாங்கள் ஒரு மேடையிலும் நாங்கள் அதான் சொல்கிறோம், மக்கள்கிட்ட நில்லு, மக்களுக்கு எதிராக நிற்காதீங்க. கூட்டம் நெரிசலாயிருது, சரி, ஆபத்துகள் வருது. அப்படிங்கிறப்ப எப்படிதான் நாங்கள் அரசியல் பண்றது ஒண்ணுமே தெரியல எங்களுக்கு. அதுதான் சார், ஒண்ணுமே அவங்களுக்கு தெரியலன்றதா எங்களோட வாதமோ. தற்குறியா இருக்காது. உன்னோட ரசிகர்களை ஃபஸ்ட்டு தொண்டனாக்கு, அவனை நல்வழிப்படுத்து. சார், எங்கள் கட்சியில் இளைஞர் இல்லையா? எங்கள் கட்சியில் இல்லாத இளைஞர் அங்கே இருக்காங்களா? எங்கள் இளைஞர் அணின்னு ஒரு அணி இருக்குது. அந்த அணியில் மட்டும் 30 லட்சம் பேர் உறுப்பினராக இருக்கான். இளைஞர் அணியில் மட்டும் 30 லட்சம் பேர் உறுப்பினராக இருக்கான். இது வரைக்கும் திமுகவில் இருக்கான் உறுப்பினர் யாரோ மேலே இருந்து குடித்தான், டிரான்ஸ்ஃபார்மில் குடித்தான். சார், மனநிலை நல்லா இருக்கிறவங்க கூட ஒரு டிரான்ஸ்ஃபார்மில் ஏற மாட்டான். ஆனால் நீ அப்படியாப்பட்ட ரசிகர்களை வச்சு, அப்படியாப்பட்ட ஒரு தொண்டர்களை வச்சு நீ ஃபஸ்ட்டு ரசிகர்களை நல்வழிப்படுத்து. அப்படி வச்சுக்கிட்டு இருக்காதுன்றதான் எங்களோட வாதமும் கூட. ஆனால் சிடி நிர்மல்குமார் அவர்கள் வந்து சொல்லும் பொழுது காவல்துறை தான் எங்களுக்கு பிரச்சனையாக இருந்தது, அவங்க தான் லேட்டாக டைம் கொடுத்தாங்க, அவங்க தான் எங்களுக்கு பிரச்சனை அப்படின்லாம் சொல்கிறாரு. இந்த கூட்டம் நடந்தது எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். போன மாதம் 27ஆம் தேதி நடந்துச்சு. அவங்க எப்போ பர்மிஷன் கேட்டாங்க, காவல்துறை எப்போ பர்மிஷன் கொடுத்துச்சு? அவங்க சொல்கிற வாதம் என்னென்னா, சுப்ரீம் கோர்ட்டில் அவங்க சொல்கிற வாதம் 26ஆம் தேதி தான் எங்களுக்கு பர்மிஷன் கொடுத்தாங்க, நாங்கள் 27ஆம் தேதி கூட்டம் வச்சுருக்கோம், 26ஆம் தேதி தான் பர்மிஷன் கொடுத்தாங்க. தாவேகாலேருந்து எப்போ பர்மிஷன் கேட்டாங்க? அதை தைரியம் இருந்தால் நிர்மல்குமார் சொல்லுவாரா? 25ஆம் தேதி தான் நீ பர்மிஷன் கேட்குற, 25ஆம் தேதி கேட்டால் 26ஆம் தேதி தான் பர்மிஷன் கொடுக்க முடியும். நீ கேட்குறது 10 நாள் முன்னாடி கேட்டிருக்கணும்.
ஃபஸ்ட்டு என்னென்னா நான் அதை தாண்டி உன்னோட பிளானில் ஃபஸ்ட்டு கரூர் இருந்துச்சா? 27ஆம் தேதி கரூர் இருந்துச்சா? திருவள்ளூர் வடசென்னை தான் இருந்துச்சு. நீ ஏன் கரூருக்கு மாற்றின? அதுக்கு இது வரைக்கும் தாவேகா சார்பில் யார் என்ன பதில் சொல்லியிருக்காங்களா? 27ஆம் தேதி வடசென்னை இருந்த கூட்டத்தை எதுக்கு நீ கரூருக்கு மாற்றின சொல்கிறதுக்கு திராணி இருக்கா? அது என்ன, எதுக்காக நீ பண்ண, எந்த தில்லாலங்கடி நீங்கள் பண்ணீங்கன்றது ஊர் அறியும். நீ 27ஆம் தேதி கூட்டத்துக்கு 25ஆம் தேதி பர்மிஷன் கேட்டால் 26ஆம் தேதி தான் உனக்கு பர்மிஷன் தருவாங்க. ஒரு நாள் முன்னாடி கேட்டால் அடுத்த நாள் தான் கொடுப்பாங்க. நீ அதை விட்டுட்டு எனக்கு 26ஆம் தேதி தான் பர்மிஷன் கொடுத்தாங்க, 26ஆம் தேதி தான் நீ கேட்டதே பைத்தியக்காரத்தனமா 25 தான் கேட்டிருக்க. உனக்கு 26 தான் பர்மிஷன் தர முடியும். திருப்பி நீ போலீஸை சொல்லிக்கிட்டே இருக்க. சார் போலீஸு ஒத்துழைப்பு தரலனா விஜய் எதுக்கு வாகனத்தில் ஏறின உடனே போலீஸ் எனக்கு நல்ல இது அவங்க இல்லைனா நான் இங்கே வந்துருப்பேன் எப்படி சொல்லியிருப்பாரு? போலீஸ் ஒத்துழைக்காமல அந்த வார்த்தையை அவர் சொல்லியிருப்பார். அப்போ விஜய் சொன்னது பொய்யா? உங்கள் ஸ்டாண்ட்லேருந்து ஃபஸ்ட்டு மாறாதீங்க சார். நீங்கள் தப்பு பண்ணிவிட்டு நீங்கள் வந்து லேட்டாக வந்துட்டு மக்கள் மேலேயோ போலீஸ் மேலேயோ பழிய போடாதீங்கன்னு சொல்கிறோம். நீங்கள் கரெக்டாக நடந்துக்கங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன கரெக்டாக நடந்துக்கிட்டீங்க? டைமுக்கு வந்துட்டீங்களா? அங்கே இருந்து வாட்டர் பாட்டில் கொடுத்தீங்களா? கர்ப்பிணி பெண்கள் இருந்தாங்க, குழந்தைங்க இருந்தாங்க, அதெல்லாம் பார்த்துருப்பீங்கல்ல. மேடையில் ஏறினவுடனே விஜய் வரதுக்கு முன்னாடி 2 மணி நேரம் 3 மணி நேரம் முன்னாடி இருந்தீங்கல்ல, பொறுப்பாளர் இருந்தீங்கல்ல. நீங்களாம் நிற்காதீங்க போங்க அப்படி ஒரு ஃபுட்டேஜ் காட்ட சொல்லுங்கள். ஏன்னா இவ்வளோ பேர் லேடிஸ்லாம் நிற்கிறீங்க, இங்கெல்லாம் நிற்காதீங்க, தலைவர் வர போகிறாரு, நீங்கள் எல்லாம் போங்க அப்படி ஒரு வார்த்தை ஒரு ஃபுட்டேஜ் உங்களால் தைரியம் இருந்தால் காட்ட முடியுமா? அப்படி இல்லை. இவனுங்க அப்படி போக விடலை. வாங்க எல்லாரையும் கூட்டம் சேர்த்துக்கிட்டே இருந்தானுங்க. சார் ஒரு இடத்துல அந்த இடத்துல அதே 10 நாள் முன்னாடி அதிமுக பண்ணது எந்த சலசலப்பும் இல்லையே. கிட்டத்தட்ட அதே கூட்டம் வந்துச்சு. 15,000 20,000 கூட்டம் வந்துச்சு. அதோட 7,000 கூட்டம். அதுவும் நீ நாமக்கல்லேருந்து கூட்டு வந்தது. நீ அங்கே 1 மணி நேரத்துக்கு முன்னாடி நிற்கிறவன், விஜய் வரதுக்கு முன்னாடி நிற்கிறவங்க, நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? கூட்டம் நெரிசலாக இருக்குது, அங்கேயே நிறுத்துன்னு சொன்னாங்க. கேட்டேன். சரி போலீஸ் சொன்னதை நீங்கள் எல்லாத்தையும் கேட்டேன்னு சொல்கிறீங்கல்ல. போலீஸ் உங்களை 50 மீட்டர் முன்னாடி நிற்க சொல்கிறீங்க, நிற்கல. நான் அங்கே தான் பேசுவேன், எவன் செத்தாலும் பரவாயில்ல, எவன் மடிஞ்சாலும் பரவாயில்ல, நான் அங்கே தான் பேசுவேன்னு சொன்னீங்கல்ல. நீங்கள் போலீஸ் மேலே சொல்கிறது பெரிய அபாண்டமான போய். நீ பண்ணதை தப்புன்னு இது வரைக்கும் அவனுக்கு ஒத்துக்கலையே சார். இது வரைக்கும் அவனுக்கு யாருன்னா ஒத்துக்கிட்டானுங்களா? யாரும் ஒத்துக்கலை, ஒத்துக்கவும் மாட்டானுங்க. இது அவனுங்க சொல்கிற மாதிரி இது நீதி வெல்லும் சொன்னானுங்களா? கண்டிப்பாக நீதி வெல்லும். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்தில் பந்தமைக்கு நன்றி சார். நன்றி.